நீ பேசுறதெல்லாம் காதுல வாங்கிட்டு இன்னும் வராம இருக்கா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு அர்த்தம். போ. கிளம்புப்பா, கேட்ட சாத்தனா. என்னங்க வாங்க மாப்பிள்ள. என்னங்க நீங்க மாப்பிள்ளைய வாசல்ல நிக்க வச்சு பேசுறீங்க? உள்ள கூப்பிடுங்க. இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். பண்ண காரியத்துக்கு கதவை கூட திறக்காம அப்படியே வெளியே போய் துரத்தி விட்டுருக்கணும். என்னங்க இது? மாப்பிள்ளைங்கிற மரியாதை கூட இல்லாம. மரியாதை கொடுக்கிற மாதிரி நடந்துக்கலையே. என்ன எத்தனையோ முறை இவர் அவமானப்படுத்திருக்காரு. எல்லாத்தையும் மறந்துட்டு என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இவர்கிட்ட நிச்சயம் பண்ணிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். வந்தாரா? வராதது தப்புதான் சார். அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் நான் வந்திருக்கேன். மன்னிப்பு கேட்டா நான் பட்ட அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா? என் பொண்ணுக்கு நிச்சயம்னு சொந்த பத்தெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லை. சொந்த பந்தங்கள்லாம் ஏன் இன்னும் மாப்பிள்ள வரல, கல்யாணத்துல அவருக்கு இஷ்டம் இல்லையான்னு நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது? மாப்பிள்ள மாயாங்க பொண்ணு பின்னால சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்லுப்பா, சொல்லவா? என்ன என்ன பாக்குற? நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ எங்க போன, யாருக்காக போனங்கிற விவரமே எனக்கு தெரிஞ்சது. இது மட்டும் எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்துச்சு, என் பொண்ணோட வாழ்க்கை எதிர்காலம் இதையெல்லாம் பத்தி கூட கவலைப்படாம உன் கைய கால ஒடிச்சிருப்ப. என்னவோ உன் நல்ல நேரம் தப்பிச்சிட்ட. இப்பவும் சொல்றேன், மரியாதையா வெளியே போயிடும். என் கண்ணு முன்னால நிக்காத, போ. எதுக்குங்க தேவையில்லாத பேச்சு? நடந்ததே சொல்லி காட்டினா எல்லாருக்கும் சங்கடமா தானே இருக்கும். எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிள்ளைய உள்ள கூப்பிடுங்க. முடியாது. நான் இவரால எத்தனையோ தடவை அவமானப்பட்டிருக்கேன். அத பத்தி எல்லாம் கூட கவலைப்படல. ஆனா என் பொண்ணு அசிங்கப்படுத்தினானேடி. இன்னைக்கு முழுக்க சந்தோஷமா இருக்க வேண்டியத உள்ள உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளே, அதை மறக்க முடியுமா? வைஷு ஒரு பைத்தியக்காரடி. அவளுக்கு எவ்வளவு நல்ல வரங்களா வந்துச்சு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் தான் வேணும்னு ஒத்த கால நின்னால அந்த பிரியத்துக்கு மதிப்பு இல்லாம போச்சடி. மாப்பிள்ள, நிச்சயத்துக்கு நீங்க வரலங்கிற கோவத்துல தான் இப்படி பேசுறாரு. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல அறிவிருக்காரு உனக்கு. நாம ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவர்கிட்ட குழைஞ்சு குழைஞ்சு பேசிட்டு இருக்க. மாப்பிள்ள இறங்கி போறதுனால தான் அவர் தலைகால புரியாம ஆடிட்டு இருக்காரு. அப்படி என்னங்க நான் ஆடிட்டேன்? மாயாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டு அவங்கள பார்க்க போனேன். அது ஒரு தப்பா? தப்புதான். என் வார்த்தையை மீறி அவளை பார்க்க போனது தப்புதான். கல்யாண பேச்சு எடுத்த போய் நான் என்ன கண்டிஷன் போட்டேன்? மாயாவோட இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணாதான் இந்த கல்யாணமே நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அவளுக்காக ஓடிக்கிட்ட என்ன காரணம்? மாப்பிள்ளைங்கிற திமிரு, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற ஆடவம், இந்த சபையில வச்சு அவமானப்படுத்துறங்கிற வெறி. அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. மாயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற டென்ஷன்ல தாங்க நான் பதறி போய். மாயா கூட நீயே ஓடனு ஏன் பதறணும்? வைஷு விட உனக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கா? சொல்லுப்பா. அப்படி அவதான் உனக்கு வேணும்னா அவளே கல்யாணம் பண்ணிக்க விடுதுன்னு ஏன் இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்த? ஏங்க ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மாயா மேல எனக்கு இருக்கிறது பிரியமும் பரிதாபமும் தாங்க. ஆனா வைஷுவா நான் லவ் பண்றேன். அவளை நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க. அதுதான் உண்மைன்னா அவளை தூக்கி போட்டு நிச்சயத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் வரல? நீ ஏன் நம்ப வச்சு ஏமாத்தின? திரும்ப திரும்ப நீங்க இதையே கேட்டீங்கன்னா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. என் பொண்ணுக்கு உண்மையா இரு. மாயா இருக்கிற பக்கமே போகாத. இப்ப நான் சொன்னதையும் மீறி அங்க போன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போடே உள்ள போடே. அம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. மலர், சொல்லுங்கம்மா.
சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கோ. என்னாச்சுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் வேற ஊருக்கு போயிடலான்னு இருக்கேன். இங்க கொஞ்ச நாள் தான் இருப்போம். ஏமா திடீர்னு இப்படி சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கு. இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு இப்ப என்னமா நடந்தது? இனிமே நானும் அம்மாவும் இங்க இருந்தா சரி வராதுமா. அதனால எங்களுக்கு மட்டும் இல்ல, அது யுகிக்கு தான் பிரச்சனை. அம்மாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பேராசைதான். ஒருவேளை அது நடந்திருந்தா இவ வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா அப்படி ஒண்ணு நடக்கலையே. சரி, அதை விடுங்கம்மா. அவர் இஷ்டம். அவர் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். அதுக்காக நீங்க ஏமா வெளியூர் போகணும்? நாங்க இங்க இருந்தா தப்பாயிடும். யுகி எங்களுக்கு ஆகாத குடும்பத்துல சம்பந்தம் வச்சிருக்கான். அவங்களும் யுகி இங்க வரப்போக இருக்க கூடாது, அம்பு கூட பழக கூடாதுன்னு நேரடியாவே சொல்றாங்க. அதான் அவங்க ஆசை. என்ன அப்படியே இருந்துட்டு போட்டுமே. அதுக்காக நீங்க ஏமா? இல்ல மலர், நாங்க கண்ட்ரோலா இருந்தாலும் யுகி இந்த விஷயத்துல யார் பேச்சையும் கேட்க மாட்டான். நான் எப்பவும் போல மாயாவுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றான். அவனோட நல்ல மனசுக்கு அவன் அப்படிதான் சொல்லுவான். அது அவனோட முடிவு. ஆனா இத சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லி என்னாலதான் அவன் அப்படி பண்றான்னு எல்லாருமே என்னதான் குத்து சொல்றாங்க. அதான் இங்க பிரச்சனையே. இன்னைக்கு கூட பாரு, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி நான் சொல்லவே இல்ல. வேலுகிட்டையும் சொல்லாத என்னதான் சொன்னேன். ஆனா அதையும் மீறி வேலு யுகி கிட்ட சொல்லியிருக்கான். யுகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மா அவனை போக விடாம பண்ணி அவனால நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஆனா எல்லாரும் என் தலையதான் உருட்டுறாங்க. நான் தான் சொல்லி கொடுத்து நிச்சயத்துக்கு போக விடாம பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு மலர். அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, விடுங்கம்மா. நாம சரியா தானே இருக்கோம். அப்படி நினைச்சு சமாதானப்படுத்திக்க முடியல. அம்மாவுக்கு யுகிய கல்யாணம் பண்ணி வைக்கதா நான் திட்டம் போட்டு இப்படி பண்றேன்னு சொல்லி அபாண்டமா என் மேல பழிய போடுறாங்க. இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. எப்போ யுகியும் வைஷாலியும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே என்னோட ஆசையை தூக்கி போட்டுட்டேன். அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் மேல பழி வந்து சேருதே. அதான் நான் இங்க இருக்கவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவசரப்படுறீங்களே. இல்ல மலர், எங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாங்க இந்த ஊரை விட்டு போயிட்டா யுகியும் நல்லா இருப்பான், எனக்கும் கெட்ட பேர் வராது. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. அந்த தம்பி கிட்ட இனிமே வராதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாப்ல. சொல்ல சொல்ல கேட்காமதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க போய் தான் என் பேரு கெட்டு போச்சு. அதுவும் இல்லாம யுகி விஷயத்துல அம்மு ரொம்ப அடம் பிடிக்கிறா. தினமும் பார்த்தே ஆகணும்னு சொல்றா. அவளை தடுக்கவும் முடியல, கண்டிக்கவும் முடியல. அம்முவுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண விடுங்க, தடுத்தீங்கன்னா அவ கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும்னு டாக்டர் சொல்றாரு. அம்முவுக்கு இப்ப பிடிச்ச விஷயம் யுகி கூட இருக்கிறது தான். ஆனா அது இப்ப சாத்தியம் இல்ல. யுகிய பார்க்க விடாம அவளை எத்தனை நாளைக்கு டைவர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவ இங்க இருந்தா கல்யாணத்துல கூட ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா. அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. அம்மாவோட அடம் பத்தி தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். கல்யாணத்தப்போ யுகிய நகர விடாம செஞ்சுட்டான்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதனால யுகியோட கல்யாணத்துக்கு முன்னால நாங்க இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. அம்மாவை பார்க்க வராதேன்னா யுகிக்கு சங்கடம். அவன் இங்க வந்தானா வீட்டுல நமக்கும் சங்கடம். அம்முக்கு எதை சொல்லியும் புரிய வைக்கவே முடியாது. எல்லார்கிட்டயும் தினம் தினம் என்னால இப்படி போராடிக்கிட்டே இருக்க முடியாது. இனிமே அம்முவும் யுகியும்
ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கவே வேண்டாம். யுகிய ஒரே அடியா அம்மு மறந்துடணும். அது இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. வெளியூர் போனாதான் சரியா வரும். ஆனா ஒன்னு நினைச்சாதான் சங்கடமா இருக்கு. இத்தனை வருஷமா என் குடும்பத்துல ஒருத்தியா இருந்துட்ட. என்ன விடுங்கம்மா, அந்த தம்பிய பார்க்காம பாப்பாவள இருக்க முடியுமா? அங்க போயும் யுகி வேணும், யுகிய பார்க்கணும்னு சொன்னா அவங்கள எப்படி சமாளிப்பீங்க? கஷ்டம்தான். ஆனா எதையாவது சொல்லி சமாளிச்சு தானே ஆகணும். இங்க 2 பேரையும் பக்கத்துல வச்சு போராடுறதுக்கு அது எவ்வளவோ தேவல. யுகி வேற ஊர்ல இருக்கா, உடனே வந்து பார்க்க முடியாதுன்னு சொன்னா அவளும் அமைதியாயிடுவா. அவ ஒரு அப்பாவி. இந்த அளவுக்கு அவ யார் மேலேயும் பாசம் வச்சது கூட கிடையாது. அவன் கூட எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறா. ஒரு தாயா அந்த ஆசைய கூட என்னால நிறைவேற்ற முடியல. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. விதி இருந்தா தானே அதெல்லாம் நடக்கும். யுகி மேல அம்மு கள்ளங்கபடம் இல்லாத பாசம் வச்சிருக்கா. இவளால அவன் வாழ்க்கை கெட்டதா இருக்க கூடாது. அதனால நாளைக்கே டிரான்ஸ்பர் விஷயமா ஆபீஸ்ல பேச போறேன். அம்மா, இந்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன் மலர். இனிமே இந்த ஊர்ல நாங்க இருக்க மாட்டோம். வாழ்ந்த வரைக்கும் போதும். எங்கேயாவது கண் காணாம. உங்க முடிவு நல்ல முடிவுதாம்மா. நீங்க சொல்றதா சரி. ஆனா உங்களையும் பாப்பாவையும் பார்க்காம நான் எப்படி இருப்பேன்னு தெரியல. உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கும் வேதனையா தான் இருக்கு. இத்தனை காலமா நீதான் எனக்கு துணையா பக்கபலமா இருந்திருக்க. நீ இல்லாம என்ன பண்ண போறேன்னு நினைச்சா மலப்பாதான் இருக்கு. உனக்கு குடும்பம்னு இல்லைன்னா உன்னையும் கூட கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா உனக்கு குடும்பம் இருக்குல்ல. இங்க பக்கத்துல ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டா நானும் உங்க கூடவே வந்துருவேம்மா. அப்படி நீ வரதா இருந்தா குடும்பத்தோட வரணும். அது உனக்கு சாத்தியமானு தெரியல. சரி, அதுக்கும் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நீ கிளம்பு. சரிங்கம்மா, இந்த விஷயத்துல அவசரப்படாதீங்க. பழகுன இடத்துல நமக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னா வந்து நிப்பாங்க. புதுசா போற இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் யோசனை பண்ணி முடிவெடுங்கம்மா. நான் வர்றேம்மா. சொந்த பந்தங்கள்லாம் ஏன் இன்னும் மாப்பிள வரல, கல்யாணத்துல அவருக்கு இஷ்டம் இல்லையான்னு நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? மாப்பிள மாயாங்க பொண்ணு பின்னால் சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? மாயா கூட நீயே ஓடனு ஏன் பதறனா? வைஷு விட உனக்கு மாயாவை பிடிச்சிருக்கா? அப்படி அவதான் உனக்கு வேணும்னா அவனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுன்னு ஏன் இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்த? இப்பவும் சொல்றேன், மரியாதையா வெளியே போயிடும். என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மாயாவை பார்க்க தானே போன? அங்க நடந்தது யாரோ வீட்டு விசேஷம் இல்லடா, உன்னோட நிச்சயதார்த்தம். உன் நிச்சயதார்த்தத்துக்கு உன்னால வர முடியலன்னா கேட்கறவங்க கை கொண்டு சிரிப்பாங்க. இன்னைக்கு மாயா சொன்னான்னு நீ நிச்சயத்துக்கு வரல, நாளைக்கு அவளே சொன்னான்னு கல்யாணத்துக்கு வரலனா? உன் மன்னிப்பு வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம். இனிமே நீ என் முகத்திலே முழிக்காத. நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ.
எப்போ வந்த? அண்ணி என்ன சொன்னாங்க? சமாதானம் ஆயிட்டாங்களா? காலைல பேசிக்கலாம், நீ போ. சரி, நீ சாப்பிட்டு வந்து தூங்கு வா. ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க? இல்ல, அம்மாவை சமாதானப்படுத்தாம படுத்தா தூக்கம் வராது, தூங்க முடியாது. டேய், அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அதுவும் உன்கிட்ட அவங்க ரொம்ப நேரம் கோச்சிட்டு இருப்பாங்களா? நீ தூங்கு, காலையில சமாதானம் ஆயிடுவாங்க. காலையில எப்பவும் போல அம்மாவை கோவம் இல்லாம பார்க்கலாம். உன்கிட்ட சகஜமா பேசுவாங்க. வா, சாப்பிட்டு வந்து தூங்கு. இல்ல, நீ போ, நான் வரேன். வாடா. நீ கிளம்புறியா? நான் சாப்பிட்டு தூங்கிக்கிறேன், நீ போ. அம்மா, இந்த காஃபியை குடிங்கம்மா. அடம் பிடிக்காதீங்கம்மா, இத குடிங்கம்மா. ப்ளீஸ்மா, குடிங்கம்மா. எனக்கு எதுவுமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போங்க. அம்மா, நைட்டு ஃபுல்லா சாப்பிடல. அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது குடிங்கம்மா. பாருடா, நைட்டு ஃபுல்லா சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. காஃபி கொடுத்தா கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே இருந்தா அவங்க உடம்பு என்னத்துக்கு தான் ஆகுறது? நீயாவது கொஞ்சம் சொல்றா. சாப்பிடலன்னா என்னடி, செத்து தானே போவேன். போறேன், அப்பவாது நிம்மதியா இருக்கும்ல. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்காதே. அம்மா, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்கம்மா, அதை என்னால தாங்க முடியாதுமா. ஏய், அவனை ஒழுங்கா இங்க இருந்து போ சொல்லுங்க. நான் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன், அவன் பேசுறத நான் கேட்கவும் மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, என்ன அடிக்கிறதுனா கூட அடிச்சிருங்கம்மா, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. அம்மா, அவன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறான்ல. அவனும் நைட் ஃபுல்லா சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. இந்த ஒரு தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருங்கம்மா. எப்படி இவனை மன்னிக்கிறது? பெத்தோட ஏமாத்துறது பெரிய பாவம் இல்ல? அந்த பாவத்துல இவன் பண்ணிருக்கான், இவனை போய் மன்னிக்க சொல்ற? வைஷோட அப்பா கல்யாண பேச்சு பேச போகும்போது அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உங்க பிள்ளைக்கும் மாயாவுக்கும் இருக்கிற பழக்கத்தை நிறுத்துங்க, அதனால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னாரு. நான் தான் எந்த பிரச்சனையும் வராது பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போச்சே என்னால. இவன் என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். எனக்கு இதை விட பெரிய அவமானம் வேற என்ன இருக்கு?